Hello friends, welcome to Learners Forum. So next time நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா Measurements and Instrumentationல நமக்கு static and dynamic characteristics வந்து கொடுத்திருப்பாங்க, which is very very important. So actually இந்த டாபிக், அதாவது இந்த கம்ப்ளீட் சப்ஜெக்ட்டுமே பாத்தீங்க அப்படினா கம்ப்ளீட்டாக நமக்கு தியரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ ஸ்கோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இதில் வந்து நீங்கள் பெருசாக ரொம்ப சால்வ் பண்ணி இல்லை பெரிய பெரிய ஃபார்முலாஸோ இல்லை ஒரு ஈக்குவேஷன்ஸையோ நீங்கள் வந்துட்டு பை ஹார்ட் பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இல்லை. பேசிக்காக ஒரு 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 சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு போதும். ஸோ ப்ரிசைஸாக தான் வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக இப்போ நம்ம ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதில் ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேலோட்டமாக ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுல எஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எஸ் ஃபார் சிங்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி டி ஃபார் டான்சிங். சிங்கிங் வந்துட்டு நம்ம ஒரே இடத்துல நின்று பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் டான்சிங் என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு மூமெண்ட்டை பண்ணுறதுனால அங்கே இங்கேன்னு நம்ம நகருவோம். ஸோ இது வந்து ஒரே ஒரு சர்க்கிள்குள்ளே நின்று நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டான்ஸ் அப்படிங்கும்போது அவுட் ஆஃப் த சர்க்கிளும் இருக்கலாம். ஸோ ஸ்டேஷ்னரியாக மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டேஷ்னரியாக எந்த விதமான ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைனமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம டைனமிக், அதாவது ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறோம் டான்ஸு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கான பேசிக் டிஃப்ரென்ஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்காக, அதாவது நகராமல் ஒரே இடத்துல எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அதை சொல்லக்கூடியது தான் வந்துட்டு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் டைனமிக்காக இருக்கும்போது வேரியேஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று மெஷர் பண்ணுவோம். அண்ட் அந்த மெஷர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இதுதான் வந்துட்டு இந்த என்டையர் சப்ஜெக்ட்டுமே வந்து இருக்க போகுது. அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த குவான்டிட்டி வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக மெஷர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பேராமீட்டர் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ சர்க்கரை வாங்குறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக எடை போட்டு வாங்கும்போது 1 kg அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஏன் அப்படின்னா அதை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதை 1000 grams அப்படின்றது காட்டும். ஸோ அப்படி காட்டும்போது உங்களுக்கு ஓகே இது வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ அங்கே வந்து நீங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸாக எதை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் அதை மெஷர் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் லைவாக செக் பண்ணுறீங்க. அதை தான் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வேரி ஆகும்போதும் வேரி ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்காக இருக்கும். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஸ்டாட்டிக் அப்படின்னா இட் வேரிஸ் வித் டைம். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா வென் இன்புட் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். ஸோ டைமை பொறுத்து நமக்கு வேரி ஆகாது. அண்ட் அதுவே டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா இன்புட் வந்து இட் வேரிஸ் வித் டைம். இதுதான் பேசிக்காக ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்து நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருந்தேன். ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்போல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கும்போது மெஷரன் வந்து கான்ஸ்டண்ட்டாக, அதாவது ஸ்டெடி ஸ்டேட்டில் நிலையான ஒரு இதில் இருக்கும்போது தான் நம்மளால் இதை வந்து பண்ண முடியும். வேரி ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அது வந்து ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வேரி ஆகுது. ஸோ ஆப்வியஸாக அது வந்து டைனமிக் டைப்புக்கு வந்துடும். ஸோ வேரி ஆகாமல், அதாவது நில தடுமாறாமல், அதாவது நிலையான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது தான் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு அப்ளிகபிள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெஷரிங் டிசி வோல்டேஜ் ஆஃப் அ பேட்ரி. ஸோ டிசி வோல்டேஜ் பேசிக்காக நமக்கு மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரே நிலையில் வந்து இருக்கும். ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது we can measure the value. ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் வேல்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் அக்யூரசி. அக்யூரசி அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்டு வேல்யூ டு ட்ரூ வேல்யூ. மெஷர்டு வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த எடை போடுறத வேணால் ஈஸியாக ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம லைவாக பார்த்துருப்போம்.
ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மெஷர்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கடைக்கு போய் ஒரு கிலோ சர்க்கரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 1 kg ஃபில் ஆகிற மாதிரி நமக்கு வந்து இங்கே போர் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1 பாயிண்ட் அதாவது 1000 கிராம்ஸை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ என்ன, அது வந்துட்டு இந்த 1000 அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரூ வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கு கரெக்டாக கொண்டு வரது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் as தி மெஷர்ட் value. So measured value divided by true value தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா it is called as accuracy, and percentage of accuracy அப்படிங்கிறது it is 1 minus error divided by the true value into 100. அண்ட் இதிலலாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வரும் அப்படின்னா, இப்போ அக்யூரசி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்ட் வேல்யூ டு ட்ரூ வேல்யூ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் வாட். ஸோ இந்த பேராமீட்டரை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அக்யூரசி இஸ் த டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் வாட் வேல்யூ டு வாட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷனை மட்டுமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அக்யூரசியில் நமக்கு எப்படி கன்ஃபியூஸ் ஆகுது, இது என்ன அவ்வளோ பெரிய கொஸ்டினா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. பட் அக்யூரசிக்கு அப்புறமா ப்ரிசிஷன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேர்ம் பார்ப்போம். ஸோ எப்படி வந்து ரெண்டுமே வேரி ஆகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வெறும் அக்யூரசி பார்க்கும்போது உங்களுக்கு கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபர்தராக பார்க்கும்போது எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அப்படி இன்டர் ரிலேட்டடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் அக்யூரசியும் இருக்கும், ப்ரெசிஷனும் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றுமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அக்யூரசியும் ப்ரெசிஷனுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. இப்போ அக்யூரசினா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வில் சி வாட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெசிஷன். ப்ரெசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 100 அப்படின்னு ஒரு வேல்யூ ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வேல்யூஸ் முன்னாடி என்ன இருக்கலாம் அப்படின்னா 99.1ல் இருந்து 99.9 வரைக்கும் இருக்கலாம். இல்லைனா 100.234 அப்படின்னா கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ ஆனால் ரெண்டுமே வந்து பக்கம் பக்கமாக இருக்குது. அந்த மாதிரி ரிப்பீட்டட் ரீடிங்ஸ் வந்து க்ளோஸ் டு ஈச் அதராக இருக்கிற கண்டிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெசிஷன், விச் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ 100 அப்படிங்கிறது வந்துட்டு 99.9லேருந்து 100.2 வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் டு வேல்யூஸாக இருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹை ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைஸாக இருக்கும், ஆனால் அக்யூரேட்டாக இருக்காது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீடிங்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 95, 95.1லேருந்து இந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரிசைஸ் வேல்யூ. ஆனால் இது வந்துட்டு அக்யூரேட் வேல்யூ கிடையாது. ஏன்னா நமக்கு ட்ரூ வேல்யூ என்ன இருக்குது, 100 அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம்பிள், அதாவது நீங்கள் எடை போடுறதே நான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதை ரிலேட் பண்ணியே பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 1 kg சுகர் வந்து ஆட் பண்ணும்போது எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த 1000 கிராம்ஸ் வந்து இங்கே கிடைக்காது. ஸோ ஒரு 1/2 கிலோ போடுவாங்க, ஸோ கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு 3/4 கிலோ போடுவோம், அதுக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த 1000 வந்து நம்ம ரீச் பண்ணுவோம். ஸோ அந்த 1000 ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நியர்பை வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டபிளாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ப்ரெசிஷன்னா என்ன, அக்யூரசினா என்ன. அக்யூரசினா கரெக்டாக இந்த வேல்யூ அப்படிங்கிறது, அண்ட் அதுவே ப்ரெசிஷன் அப்படிங்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும், அதாவது ரிப்பீட்டபிளாக இருக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு டெஃபினிஷனை கொடுத்து ப்ரெசிஷனாக அக்யூரசியான்னு கேட்டால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் சென்சிட்டிவிட்டி, which is change in output divided by change in input. அதாவது D of O divided by D of I. O அப்படிங்கிறது வந்துட்டு அவுட்புட்டை பொறுத்து இருக்கக்கூடிய சேஞ்ச், அண்ட் I அப்படிங்கிறது இன்புட்டை பொறுத்து இருக்கக்கூடிய சேஞ்ச். நிறைய சென்சிட்டிவிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன இன்புட் கூட நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட்புட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சென்சிட்டிவிட்டி இட் இஸ் சேஞ்ச் இன் அவுட்புட் டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்புட். ஸோ சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்லோப் ஆஃப் கேலிப்ரேஷன் கர்வ். ஸோ பேசிக்காக 2 விதமாகவும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாக்டாக சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய டெஃபினிஷன் அண்ட் அதனுடைய ரேஷியோவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் லீனியாரிட்டி. கேலிப்ரேஷன் கர்வ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன்.
அளவு திருத்தம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதாவது இப்போ அந்த 1000 grams ஆஃப் சுகர் நான் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது அந்த 1000 ரீச் பண்ணுறதுக்கு நான் அதனுடைய அளவை வந்து எப்படி திருத்துறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக நமக்கு 0 பாயிண்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இது 1000 ரீச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கேலிப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு செட்டிங்கில் 0.10 அப்படிங்கிறது வந்துட்டு இனிஷியலாக இருந்திருக்கு. இது கூட நான் திருப்பியும் நான் இன்னொரு 1000 grams ஆட் பண்ணும்போது எனக்கு என்னென்னு கிடைக்கும், இந்த அடிஷ்னல் 10 grams வந்து இதில் ஆட் ஆகும். ஸோ அதை நம்ம கம்மி பண்ணோன்னா தான் நமக்கு கரெக்டான அந்த 1000 grams வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அளவை வந்து திருத்துறோம். அதுதான் நம்ம கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேலிப்ரேஷன் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம திருத்தும் போது அதனுடைய ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம கிராஃபிக்கலாக ட்ரா பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா that indicates what is called as linearity. non-linearity error அப்படிங்கிறது வந்துட்டு maximum deviation from straight line to the full scale output. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் லீனியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய, அதாவது வேரி ஆகாமல் நமக்கு இந்த ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதிலிருந்து எவ்வளோ டீவியேட் ஆகுது அப்படின்னு, அதாவது இப்போ இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கேருந்து இந்த மாதிரி கர்வ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருந்து இங்கே இப்படி, அதாவது இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இது இப்படி வேரி ஆகுது அப்படின்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ டீவியேட் ஆகுது, மேக்ஸிமமாக எவ்வளோ டீவியேட் ஆகுதுன்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு நம்ம நான் லீனியாரிட்டி எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அளவு வந்துட்டு வேரி ஆகுதுன்றதை பொறுத்து, அதாவது இந்த 0.10 grams அப்படிங்கிறது தான் இங்கே வந்து டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணும்போது கான்செப்ட் வந்து இன்னும் ஈஸியாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் இன் இன்புட் தட் கேன் பி டிடெக்டட். அதாவது ஒரு சின்ன சேஞ்ச், இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே 0.10 அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இது வந்து 0.10 இருந்தாலும் சரி 0.01 இருந்துச்சுன்னா கூட இட் இஸ் நாட் 0. கரெக்டுங்களா? ஸோ 0 இருந்துச்சுன்னா மட்டும்தான் இப்போ எனக்கு அந்த 1000 grams ஆஃப் சுகர் நான் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு 1000 கிடைக்கும். 0.01 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த 0.01 எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும், அடிஷ்னலாக இருக்கும். விச் மீன்ஸ் 0.01 இஸ் டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு சின்ன இன்புட் நமக்கு எப்படி வந்து இருக்குது அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஸோ த ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் இன் இன்புட் தட் கேன் பி டிடெக்டட், இது என்னால் கண்டுபிடிக்க முடியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/10^n. ஸோ இதில் n அப்படிங்கிறது வந்துட்டு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ 1/10^n அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். பட் பேசிக்காக இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டெஃபினிஷன் அண்ட் ஆக்சுவல் மீனிங்கை பொறுத்து தான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹிஸ்டெரிசிஸ். Hysteresis error அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it is difference in output when input is approached from increasing and decreasing directions. ஸோ இன்புட்டை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போதும் சரி குறைச்சிட்டு வரும்போதும் சரி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு hysteresis அப்படின்னு சொல்லுவோம். which can be due to friction, magnetic effects and elastic deformation. ஸோ இந்த காசஸ்னால வந்துட்டு நமக்கு hysteresis ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ட்ரிஃப்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்ச் இன் அவுட்புட், அதாவது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும்போது இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சேஞ்ச் இன் அவுட்புட்டை தான் நம்ம ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி ஜீரோ ட்ரிஃப்ட், ஸ்பேன் ட்ரிஃப்ட் ஆர் ஜோனல் ட்ரிஃப்ட். ஜீரோ ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் டோட்டலாகவே அந்த அளவு திருத்தம் வந்துட்டு நமக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பேன் ட்ரிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஜோனல் ட்ரிஃப்ட் அப்படிங்கும்போது நேம்லேயே தெரியுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரிஃப்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட். And next is threshold, which is minimum input required to produce the output. அதாவது ஸோ த்ரெஷோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மினிமம் இன்புட் விச் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தி அவுட்புட். இதுதான் வந்து ஆக்சுவல் டெஃபினிஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. மினிமமாக ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா மட்டும்தான் நமக்கு தேவையான ஒரு சின்ன எனர்ஜியே கிடைக்கும், அதுக்கான அவுட்புட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அந்த மினிமமாக இருக்கக்கூடிய இன்புட், நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து த்ரெஷோல்டு அப்படின்னு சொல்கிறோம்.
Next is dead zone or dead band. So dead zone or dead band அப்படிங்கிறது வந்துட்டு range of input for which the output does not change. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேண்டுக்குள்ளே இருக்கும்போது, இந்த பேண்டுக்குள்ளே என்ன இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அது அப்படியே ஸ்டேஷனரியாக மெயின்டைன் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் காமனாக பார்க்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் அக்யூரசி, விச் இஸ் க்ளோஸ்னஸ் டு ட்ரூ வேல்யூ. அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரெக்டான ஒரு வேல்யூ. பக்கத்தில் அப்படிங்கும்போது ட்ரூ வேல்யூ இப்போ 100 அப்படின்னா அதுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய வேல்யூ. ப்ரெசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்பீட்டபிலிட்டி, அந்த ட்ரூ வேல்யூக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு ப்ரெசிஷன். நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி, விச் இஸ் ஸ்லோப். ஸோ S4S அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஹிஸ்டெரிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் டிஃப்ரென்ஸ். அதாவது இன்புட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணுவீங்க, டிக்ரீஸும் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஹிஸ்டெரிசிஸ். ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டைம் பேஸ்ட் எரர். நெக்ஸ்ட் இஸ் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்னதாக நம்ம டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் டிடெக்டபிள் சேஞ்ச். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெஃபினிஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ என்னென்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம், விச் மீன்ஸ் வென் இன்புட் வேரிஸ் வித் டைம். ஸோ இப்போ இன்புட் வந்து நமக்கு டைம் பொறுத்து வேரி ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, we can consider the AC values. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் ஆக்சஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைமை பொறுத்து நமக்கு இந்த இன்புட் வந்து மேலே கீழே போகுது, விச் மீன்ஸ் இட் இஸ் கெட்டிங் வேரிட். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஸோ ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸில் இன்புட் வந்து இப்போ சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த இன்புட் சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இப்போ கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து திடீர்னு ஏதாவது திரும்பிட்டு இருந்தாலோ இல்லை பேசிகிட்டு இருந்தாலோ சட்டுன்னு டீச்சர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏன் பேசிகிட்டு இருக்கேன், ஏன் கவனிக்க மாட்டேன்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே தான் இங்கேயும் இன்புட் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டீச்சர் ரியாக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் ரியாக்ட் ஆகுது, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் எப்பயும் மறக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டிலே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஸ் ஃபிடலிட்டி. ஃபிடலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நான் ஒரு இன்புட் சிக்னல் இந்த மாதிரி ஒரு சைன் வேவில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்லேயும் சேமாக இதே மாதிரி ஒரு சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ இதில் எந்த விதமான டிஸ்டார்ஷன்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதை தான் வந்துட்டு நம்ம ஃபிடலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் த இன்புட் சிக்னல் வித்தவுட் எனி டிஸ்டார்ஷன். பட் ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும்போது டிஸ்டார்ஷனோடு நமக்கு ஒன்று பெருசாக கிடைக்கலாம், இல்லை சின்னதாக கிடைக்கலாம், இல்லை இங்கே எங்கேன்னு சொல்லி ஏதாவது டிஸ்டார்ஷன்ஸ் இந்த மாதிரி நமக்கு இந்த போர்ஷன்ஸ்லாம் கிடைக்கலாம். பட் அப்படி இல்லாமல் இன்புட் அப்படியே வந்துட்டு அவுட்புட்டில் ரெப்ளிகேட் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஃபிடலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபிடலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் எக்ஸாக்டாக இன்புட்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஸ் லேக். இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு இருக்கக்கூடிய டைம் டிலேவை தான் நம்ம லேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதனால் அக்கர் ஆகலாம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இனர்ஷியா, எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் தெர்மல் டிலே. ஸோ பேசிக்காக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். ஸோ டைனமிக் சிஸ்டமை பேசிக்காக நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் பி கிளாஸிஃபைட் ஆஸ் 0 ஆர்டர் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் செகண்ட் ஆர்டர். ஏன்னா டைனமிக் சிஸ்டம் அப்படிங்கும்போது இன்புட் வேரி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அப்படி வேரி ஆகும்போது எப்போவுமே ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு தான் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக வந்துட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இட் கேன் பி எய்தர் 0 ஆர்டர் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் செகண்ட் ஆர்டர். ஆர்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா d/dt. ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்டை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் dx/dt அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம். அதுவே d²x டிவைடட் பை dt ஸ்கொயர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டரை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 0 ஆர்டரில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்போது அவுட்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்புட். இதில் எந்த விதமான எனர்ஜி ஸ்டோரேஜ் எலிமெண்ட், அதாவது கெப்பாசிட்டரோ இண்டக்டரோ வந்து நமக்கு இருக்காது. ஸோ டைரெக்டாக ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால O(t) = k × I(t) அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியோமீட்டரை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுவே இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரே ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் இருக்கும். இட் கேன் பி எய்தர் கெப்பாசிட்டர் ஆர் அன் இண்டக்டர். அப்போ எனர்ஜி எலமெண்ட் இருக்குது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ d0 of t divided by dt plus o is equal to k into i. ஸோ இதில் i அப்படிங்கிறது வந்து இன்புட்டாக இருக்கலாம், o அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ஐ அப்படிங்கிறது இன்புட், ஓ அப்படிங்கிறது வந்துட்டு அவுட்புட். ஸோ ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் இதில் டவ் அப்படிங்கிறது என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும், இட் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் கால்ட் அஸ் டைம் கான்ஸ்டன்ட். ஏன் இங்கே டைம் கான்ஸ்டன்ட் வருது அப்படின்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதில் ஒரே ஒரு எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ கெப்பாசிட்டர் இருந்தாலும் இண்டக்டர் இருந்தாலும் டைம் கான்ஸ்டன்ட்டுடைய ரோல் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ வி வில் ஹேவ் த வேல்யூ ஃபார் டவ். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா time required for output to reach 63.2% of final value after the step input. அதாவது இப்போ நம்ம இன்புட் அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெப் இன்புட் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இன்புட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். we have the output over here. இந்த இன்புட் வந்து இந்த அவுட்புட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 63% எடுத்துக்கிறதுக்கு இந்த டைம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட். So it is equal to O of t is equal to ki 1 minus e power minus t by tau, which is very important. So இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நியூமரிக்கலாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்காது. நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி டெஃபினிஷன் இஸ் மோர் தேன் இனஃப். பட் ஸ்டில் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கூட இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து மிஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரை பொறுத்து செகண்ட் ஆர்டரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எனர்ஜி ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ டி ஸ்கொயர்டு வேல்யூ நமக்கு இங்கே வந்து கிடைக்கும்னு அர்த்தம். செகண்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இந்த டவ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துட்டு நமக்கு இருக்கும். அதாவது இது வந்து சிக்மா மாதிரி உங்களுக்கு இருக்கும், விச் இஸ் கால்ட் ஆஸ் தி டேம்பிங் ரேஷியோ. அண்ட் ஒமேகா என் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி. ஸோ இதை பொறுத்து வி வில் ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போல்லாம் நமக்கு டேம்பிங் ரேஷியோ லெஸ் தேன் 1 இருக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா அண்டர் டேம்ப்ட், ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கலி டேம்ப்ட், அண்ட் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா ஓவர் டேம்ப்ட். ஸோ டேம்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து சிக்னலை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதே சிக்னல் நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூடில் மெயின்டைன் ஆகிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேம்பிங் இல்லாமல் சஸ்டைன்டு ஆசிலேஷன்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அண்டர் டேம்டுக்கு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் அதுவே ஓவர் டேம்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் ரேஷியோவை பொறுத்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டேம்பிங் ரேஷியோவை பொறுத்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்க இந்த 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஆசிலேஷனுமே இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிரிட்டிக்கலி டேம்ப்ட் அப்படின்னு பார்ப்போம். அந்த கண்டிஷனில் தான் we will have sustained oscillation, அதாவது கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூடு இருக்க மாதிரி நமக்கு வந்து வேவ்ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸ்டாட்டிக் அப்படிங்கும்போது இன்புட் நமக்கு ஸ்டெடியாக இருக்கும், எந்த வித சேஞ்சும் இல்லாமல் இருக்கும். டைனமிக்கில் வி வில் ஹேவ் டைம் வேரியிங் இன்புட். ஸ்டாட்டிக் பராமீட்டர்ஸ் டைனமிக் பராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன். ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து கரெக்டாக இருக்கும், பட் அங்கே டெஃபினேஷனை பொறுத்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பொறுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சே வந்துட்டு ரிலேட் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சென்சிட்டிவிட்டி டெஃபினேஷன் ரேஷியோவை பொறுத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்டெரிசிஸ் எக்ஸாம்பிள், டைம் கான்ஸ்டன்ட்டுடைய மீனிங் என்ன, அண்ட் டைம் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ அந்த 63.2% ரீச் ஆகிறதுக்கான டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் டேம்பிங் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இதை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ண சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ an instrument gives repeated readings அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் இந்த ட்ரூ வேல்யூ வந்து 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி இருக்குது? ஸோ ஜஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்காமல் வெறும் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இங்கே என்ன தோணும், இங்கே வந்து நமக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதை சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுடைய டெஃபினிஷனை உங்களுக்கு வேல்யூஸாக கொடுத்து இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெப்ரசன்ஸ் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் த அவுட்புட் டு ரீச் இஸ் கால்ட் as வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இஃப் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட், அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போ மெஷர்மெண்ட் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.